நான் கோயம்புத்தூர்ல வசிக்கிறேன். முத ரொம்ப எடை போட்டிருந்தேன். அதான் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து வாக்கிங் செல்வது பழக்கம். அதன் பின் எனக்கு உடம்பு குறைய ஆரம்பிச்சது. அப்போது பெண்களும் ஆன்ட்டிகளும் வாக்கிங் போவாங்க. ஆனா அதுல ஒரு ஆன்ட்டி, அவளை பார்க்கவே தினமும் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். 2 ரவுண்டு ஓடுவேன். முதல் ரவுண்டு அவ முன்னால ஓடுவேன். 2ஆம் ரவுண்டு அவ பின்னால ஓடுவேன். அவளை பார்ப்பது அவளுக்கு தெரிஞ்சது. 2 மாதங்களாக பார்த்துட்டே இருந்தேன். ஆனா அவ எதுவுமே சொல்லல. என் வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த மைதானம் இருந்தது. அந்த இடத்துக்கு இலவச இன்டர்நெட் வசதியும் இருக்குது. அதனால மதிய வேளையில அங்கு சென்று படம் டவுன்லோடு செஞ்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் அங்கு இருந்த சிறிய பூங்காவுல அந்த ஆன்ட்டி அமர்ந்திருப்பத பார்த்தேன். அவ கையில போனை நோண்டிக்கிட்டு இருந்தா. அவ என்ன செய்யறான்னு பார்க்க நினைச்சேன். அவ பின்னால இருந்து தெரியாதவாறு பார்க்க அவ வீடியோ டவுன்லோடு செஞ்சுட்டு இருந்தா. அப்போது என் குரலை கொஞ்சம் கனைக்க அவ முகம் மாறுச்சு. கொஞ்சம் அசிங்கப்பட்டு கிளம்பிட்டா. அடுத்த நாள் காலை வாக்கிங் சென்றேன். ஆனா அவ வரல. அதனால அதுக்கு அடுத்த நாள் காலை கொஞ்சம் சீக்கிரமா போனேன். அது மட்டும் இல்லாம நான் பொதுவா செல்லும் நேரத்தை விட 1 மணி நேரம் கழியும் வர அங்கேயே இருந்தேன். ஆனா அன்று அவளை பார்க்கவே முடியல. அன்று இரவு போர் அடிக்க சரி சும்மா பூங்கா போலான்னு போக அவ அங்க வாக்கிங் போயிட்டு இருந்தா. என்னை பார்த்த உடனே பயந்த முகத்தோட இருந்தா. அடுத்த நாள் இரவு அங்கு சென்றேன். கொஞ்சம் தைரியமா அவகிட்ட பேச போனேன். அவ என்னிடம் பேச முதல்ல தயங்கினா. ஆனா 1 வாரம் போக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. அவள் கணவன் அமெரிக்கால வேலை செய்யறதா சொன்னா. அவளது பெற்றோருடன் இங்க வசிப்பதாக கூறினா. இருவருக்குமே உடம்பு சரியில்லாம இருப்பதால வீட்டுல ஒரு நர்ஸ் இருக்கிறாளாமா. நேரம் கிடைக்கும்போது இங்கு வாக்கிங் வருவேனா. அவளுக்கு குழந்தைகள் இல்ல. இப்படியே போக அவ அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன அழைச்சா. நானும் சென்று பெல் அடிக்க அவ சிரிச்சபடி என்ன வரவேற்றா. அவளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன அழைச்சான்னு நினைச்சேன். அவ என் அருகில் அமர்ந்தா. கொஞ்சம் நெருக்கமாவே அமர்ந்தா. என்னிடம் அவ பேச முற்பட்டா. அதற்கு முன்னரே நான் அவளுக்கு ஒண்ணு கொடுத்தேன். பிறகு அவளிடம் வெகு நேரம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது எங்க உனது கணவரின் பெற்றோர்னு கேட்டேன். அவங்க கடைசி ரூம்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்காதுன்னா. கடைசியா அங்கிருந்து கிளம்பின. அவ என்ன வார விடுமுறையில வீட்டுக்கு அழைச்சு பேசுவா.